ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய மார்னிங் vlog பார்க்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் நான் தான் எழுந்து எங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறது, ஜெய்யிக்கு லன்ச் பேக் பண்ணுறது, கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ் போகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்லோவாக என்னோடய ரொட்டீன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. மார்னிங்கில் வந்து டயர்ட்னஸ் இருக்குது. எங்கள் மாமியார் இருந்தாலும் காலையில் அவங்களே சமையல் வேலை இதெல்லாம் பார்த்துருவாங்க. எனக்கு சமையல் வேலையெல்லாம் இப்போ எதுவுமே இருக்காது. எழுந்தும் ஜெய்யிக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிடுவோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்காக லன்ச் செய்யும்போது எனக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்தது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிருக்கு வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா உறைஞ்சிருந்தது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து பால் வச்சேன். அப்புறம் வந்து சாதம் களைஞ்சி வச்சிட்டேன் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் சாதம். அடுத்தது போயிட்டு பார்த்திங்கன்னா வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போடுறது. எனக்கு சில வேலைகளில் ரொம்பவே பிடிச்சமான வேலைகளில் வந்து இதுவும் ஒன்று. நல்லா காலையில் மைண்டுக்கு ரிலாக்ஸாக தண்ணி தெளித்து கோலம் போட்டாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அதுவும் எனக்கு இப்போ முடியலை. அப்பா அப்படி தான் இருந்துச்சு. குனிஞ்சு நிமிர்ந்து கூட்டவே சுத்தமாக முடியல. என்ன தான் வேலை செஞ்சாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் என்ன தெரியுமா போகுது, ஆமாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணால் என்ன வாக்கிங் போனால் என்ன, எப்படியா இருந்தாலும் செக்ஷன் தான் பண்ண போகிறாங்கன்ட்டு மைண்ட் வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டுறதில்ல. நைட்டு டின்னர் முடித்து கொஞ்சம் வயிறு கொஞ்சம் உபாசமாக இருந்தால் மட்டும் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன். மற்றபடி வாக்கிங்லாம் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் அதெல்லாம் நல்லது தான். ஆனாலும் என்னால் இப்போதைக்கெலாம் முடியல. வாசல்லாம் கூட்டிகிட்டு பால் பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். என்ட்ரன்ஸ்லேயே குட்டி 2 படி இருக்கும். அங்கேயும் கோலம் போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. அதை இந்த வேலைலாம் முடிக்க எனக்கு 6 ஆகிடுச்சா. சாப்பாடும் கிட்டத்தட்ட வெந்துடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ரோட்டாக தண்ணி குடித்தேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் பாட்டு, கிருஷ்ணர் பாட்டுலாம் நிறைய கேட்குறது ரொம்ப நல்லது. அகோரோ பிராண்டோட எக் பாயிலை நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட குட்டி ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லிட்டு இருக்கும். அடுத்தது ஒரு மெஷரிங் கப் இருக்கும். இதில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி மெஷரிங் கப். கீழே இருக்கிற கேப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு நீடில் இருக்கும். இந்த நீடில் வந்து முட்டையில் எந்த கிராக்கும் இல்லாமல் வேக வைக்கிறதுக்காக இந்த நீடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எக் பவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆம்லேட், ஆஃப் பாயிலாம் போடுறதுக்காக இந்த ஒரு ட்ரே, பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம இதை செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் லிட்டும் கொடுத்துருக்காங்க. இது மேலே தான் நம்ம முட்டையை வச்சு வேக வைக்க முடியும். கீழே இருக்கிற பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக்கும் இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி தான் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம முட்டையை வந்து வேக வைக்க போகிறோம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் மேனுவல் புக்குமே இருக்கும். இந்த எக் பாய்லரில் சாஃப்ட், மீடியம், ஹார்ட் 3 டைப்பில் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து நான் மெஷரிங் கப்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். மேலே இருக்கிற பாய்லரோட ட்ரே எடுத்து வச்சு நம்ம மெஷரிங் கப் கீழேயே லிட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த லிட்டை வச்சு நம்ம ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸ் வந்து நீங்கள் ப்ராடாக போட்டிங்க அப்படின்னா முட்டை வேகும்போது எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அது வந்து அப்பர் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 4 முட்டையை ஹோல்ஸ் போட்டு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் லிட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணி இங்கே பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் லைட் எரியும். உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே முட்டை வெந்துருங்க. உங்களுக்கு ஸ்டீம் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே முட்டை வெந்ததும் உங்களுக்கு ஆஃபும் ஆகிடும். பவர் ஆஃப் ஆனதுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பிளாஸ்டிக் லெட்டில் 2 பக்கம் ஹோல்டர் இருக்கும். அதை எடுத்து நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு மேலே இருக்க தோலை உரிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பாயில் ஆகி வந்திருக்கும். இதில் உங்களுக்கு மோட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்பில் வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம மேனுவல் புக்கில் கைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு பாயில்டு எக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சூப்பராக ஒரு ஆம்லேட் போட்டுடலாம். அதே ட்ரேயில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து எக்குக்கு வச்சோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் லிட்டை வச்சுட்டு ட்ரேயில் மட்டும் லைட்டாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிட வேண்டியதான். இதில் வந்து 4 முட்டை ஊற்றுற மாதிரி உங்களுக்கு ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 4 முட்டை ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு எக் ஆம்லேட்டும் ரெடி ஆகிடும். எக் ஆம்லேட் பண்ணுற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்த முட்டையை ஊற்றின ட்ரேயை வச்சுட்டு மேலே இருக்கிற லிட்டில் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 மினிட்ஸில் நமக்கு எக் ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுங்க. ஸோ
இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நார்மலாக வெசல்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரேஸ்லாம் நம்ம வந்து சோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். கீழே இருக்கிறது எலக்ட்ரிக்கலுங்கிறதுனால ஒரு டிஷ்யூ பேப்பர் வைப் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அகோரா பிராண்டோட எக் பாய்லர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஜெய் வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சுந்தரகாண்டம் புக்கு படித்தேன். சின்ன புக்கு தான். அது படித்தா குழந்தைங்க நல்லா அறிவாக நல்லா சுட்டியாக இருப்பாங்க அப்படின்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்க்கு நான் ஃபாலோ பண்ணேன். அதனால் இந்த பேபிக்கும் அதையே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எங்களுக்குமே அதுதான் லன்ச்சு. ஏன்னா குழம்பெல்லாம் வைக்க எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நைட்டு வந்து எப்படியா இருந்தாலும் ஹோட்டலில் தான் வாங்க போகிறோம். அதனால் குழம்பு வைக்காமல் வெரைட்டி ரைஸ் தான் பண்ணேன். ஜெய்க்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரேப்ஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ்க்காக எடுத்து வச்சேன். பொட்டேட்டோவும் நல்லா வெந்துடுச்சு. தோல் உரிச்சிட்டு இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது சம்மர் சீசனுங்கிறதுனால ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் கொடுப்பேன். மற்றபடி ஜூன்லாம் ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னா அப்போல்லாம் ஜூஸ் கண்டினியூ பண்ண மாட்டேன். இப்போ வாட்டர்மெலன் சீசன், மஸ்கி மெலன்லாம் நிறையா இருக்கிறதுனால அந்த ஜூஸஸ் மட்டும் அப்பப்போ போட்டு கொடுக்குறது. குழந்தைங்களும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் ஜூஸாக இருக்குமா, அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல. சின்ன வயசில் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட முடியும். ஸோ அதுக்காக தான். லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் இப்போ தாளிச்சிடலாம். அவனுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸு 10 மணிக்கெலாம் ஸ்நாக்ஸு ஜூஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவேன். 2 ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். லெமன் ரைஸு புளி சாதம்லாம் தாளிக்கிறீங்க அப்படின்னா ரைஸை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சிங் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அவருக்கு சாப்பாடு கட்டும்போது இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே வாயில் தண்டுபடக்கூடாது. சாப்பாடு மெல்லாருனா சாதம் மட்டும்தான் உள்ளே போகணும். அதனால் பச்சை மிளகாலாம் எடுத்துட்டேன். ஸ்நாக்ஸு லன்ச் எல்லாமே ரெடி. இதுக்கப்புறம் தான் போயிட்டு அவரை எழுப்பி விடணும். இந்த வேலை முன்னாடியே எங்கள் மாமியார் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் போயிட்டு அவனுக்கு தேவையானது மட்டும் பேக் பண்ணுற வேலை தான் இருக்கும். அவங்க அப்பாவும் 6:30க்கெலாம் ஜிம் போயிட்டு ஒரு 7:40 அது மாதிரி வருவாங்க. அதுக்கு முன்னாடி இவரை எழுப்பி விட்டணும். இவரை எழுப்புறது தான் போதும் ஆகிடும். அவனை எழுப்பி விட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அவனை குளிப்பாட்டி ரெடி ஆக்குறதுலாம் அவர் வேலை. அவர் அங்கே குளிப்பாட்டிகிட்ருக்காரு. நானும் எங்களுக்கு லன்ச்சும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். வீடு கூட்டுற வேலை எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி படுத்ததுனால சும்மா பேருக்கு மட்டும் பெருக்கி விட்டாங்க. அவன் வரத்துக்குள்ளே பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு ஊட்டி அனுப்பிட்டேன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போர்க்களமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ கிளம்புறதுக்குள்ளே அவர் கேட்பார், என்ன லன்ச்சு, ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கேட்பார். நைட்டு வந்து மெனுவே அவர் தான் சொல்லுவார். சொல்லி வச்சாலும் காலைல ஒரு செக்கிங் பண்ணிட்டு தான் சாப்பிடுவானே. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரைஸ் இருந்ததுன்னா அதே ஊட்டி விட்ருவேன். இன்றைக்கி ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தோசை வச்சு நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதையே வச்சு அவரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மற்ற டைமில் அவங்க அப்பா வந்து ஷூ போடுறது, தலை சீவுறது அந்த வேலைலாம் அவங்க பார்த்துருவாங்க. காலைல கொஞ்சம் அவனை கலப்புறது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சேர்ந்து பண்ணுறதுனால ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போவே சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் மாமியார்கிட்ட, நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா என் ரூமுக்கு கதவை தட்டவே கூடாது. அவன் கிளம்புன ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் நீங்கள் எழுப்பணும் அப்படின்னு. ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவர் கலப்புறது, எழுப்புறது, அவருக்கு எல்லாமே பண்ணி அனுப்புறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போர்க்களமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்னு சொல்லுங்கள். பெருசாக இன்றைக்கி அவன் சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மட்டும் சாப்பிட்டான். காலையில் டைமில் பால் கொடுக்க மாட்டேன். மால்ட்டு சில டைமில் கொடுப்பேன், சத்து மாவு கஞ்சி கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி ஈவினிங் தான் வந்து பால்லாம் குடிப்பான். ஏன்னா பால்லாம் காலையிலே குடிச்சிட்டான் அப்படின்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு போக மாட்டான். அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்பணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே 8:30 அது மாதிரி ஆகிடுச்சு. நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பெருசாக இல்லை. கொஞ்சம் குப்பையாக இருந்ததுனால லைட்டாக மேலோட்டமாக கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்து படம் பார்த்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் காஃபி போட்டு குடிக்கணும். அவர் ஜிம் போகிறதுனால சில டைமில் ஜூஸ் போட்டு கொடுப்பேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஜூஸஸ்லாம் எதுவும் கிடையாது. காலைல காஃபி போட்டு 1 கிளாஸ் காஃபி போட்டு 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த டைமில் வந்து எனக்கு மார்னிங் வாமிட்டிங் வந்து இருக்குது.
அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் காலைல டீ காஃபிலாம் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்க முடியல. சில டைமில் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா மட்டும் மசாலா டீ மட்டும் போட்டு குடிப்பேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே காஃபி குடிச்சிட்டு நாங்களும் ரெடி ஆகி இப்போ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஞ்சி வச்சு கொடுத்தாங்க. 2 பேருமே சாப்பிட்டுட்டு நாங்களும் இப்போ கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் போகிறோம். ஸோ அங்கே வந்து நல்லா விசேஷமாக இருந்துச்சு. ஆஃபீஸ் போகிற வழியில் தான் இருக்குது. போகும்போது போனோம். நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஜெய்யிக்கு வந்து அவன் 3 மணிக்கெலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவனோடைய ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அப்படியே அவன் ஹிந்தி கிளாஸ் போகிறான். அதனால் அவனோட பேக்லாம் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து அவனை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலான்ட்டு அவனோட திங்ஸ்மே எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பியாச்சு. இப்படி தான் சில டைம் வந்து எனக்கு ரிலாக்ஸாக போவோம், சில டைம் ஹரிபரியாக போவோம். இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக தான் விலாக் வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 40 டேஸ்க்கு ஜாலியாக நல்லா தூங்கி நல்லா எழுந்திரிக்கணும். ஒரு 40 டேஸ்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணுற வேலைகள்லாம் கிடையாது. அதை நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இப்படி தான் காலையில் 6 to 11 o'clock எனக்கு போணுச்சு. இந்த ரொட்டீன் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.